அத்தியாயம் 12. அவள் வந்து சென்றதிலிருந்து இதயாவின் மனது உலைக்களமென கொதித்து கொண்டிருந்தது. இன்று பார்வதியை அடித்தது போல அன்று தேன்மொழியை அடித்திருப்பான் என்று எண்ணும் போதே உடல் இறுக ஆரம்பித்தது. ஷங்கருக்கு அவள் வந்ததோ பேசிச் சென்றதோ எதுவும் தெரியவில்லை. வெகு நேரம் ஆகியும் பின்பக்கத்திலிருந்து வெளியே வராமல் இருந்தவனை தேடி வந்து நின்றார். என்ன இதயா, இவ்வளவு நேரம் வெளியே வராமல் இருக்க? எதுவும் மேலுக்கு முடியலையா என்றார் கவலையாக. அவரை பார்த்ததும் சுதாரித்து கொண்டவன், இல்லைண்ண, கொஞ்சம் யோசனை என்றான். என்ன, எதுவும் பிரச்சனையா? உன் பசங்க எதுவும் இழுத்து வச்சிருக்கானுங்களா என்றார் பதட்டமாக. அதெல்லாம் இல்லைண்ண, ஊருக்கு போகணும்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம்ல, அதை மறந்தே போயிட்டேன் பாரு. எப்போ டிக்கெட் போட? நைட்டே போட்டுடுங்கண்ணே. அவனை தட்டி கொடுத்தவர், நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் இதயா, எங்கே நீ போக மாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு. எல்லாத்தையும் மறந்துட்டு புது இடத்துல புதிய வாழ்க்கையை வாழப்பாரு. உனக்காக இங்கே ஒருத்தன் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன்னு மனசில் வச்சுக்கோ. முகத்தை அழுந்த துடைத்து கொண்டவன், கண்டிப்பான, ஆனால் கொஞ்ச நாள் உங்கள் தம்பிக்கிட்ட போகாமல் நான் வேற இடத்துல தங்க போகிறேன்ன. நான் தனியாக முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு விரும்புகிறேன். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்தவர், ஏன் இதையா? நான் அவன்கிட்ட பேசிட்டேன், என்ன மாதிரி தான் அவனும். நீ தயங்காமல் போய் தங்கிக்கோ, அவன் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வான். இல்லைண்ண, இந்த ஒரு முறை மட்டும் என்னை விட்டுடுங்க, நானே முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவனது எண்ணத்தை புரிந்து கொண்டவர், சரி இதையா, ஆனால் எதையும் என்கிட்ட கேட்க தயங்கக்கூடாது என்றார். நிச்சயமான, எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா? தலையசைத்து விட்டு அங்கிருந்து அவர் நகர்ந்ததும் உஃப் என்று ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டவன், சாரி அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு. நான் செய்ய போகிறத சொன்னால் நிச்சயமாக விடமாட்டீங்க என்று சொல்லி கொண்டான். அதன் பின்னர் அங்கிருந்து கிளம்பி நண்பர்களை ஓரிடத்தில் சந்தித்தவன் தனது பிளான் அனைத்தையும் அவர்களிடம் சொன்னான். முதலில் மறுத்தவர்கள் அவன் சொன்னதை கேட்டதும் வேறு வழியில்லை, அதை தவிர எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டார்கள். நான் ஊரை விட்டு போகிறது அவனுங்க காதுக்கு போகும்படி செஞ்சிருங்கடா. ஆமாம், அப்போ தான் அந்த பையன் உற்சாகமாக இருப்பான். அவனை கொஞ்சம் நிம்மதியாக நடமாட விட்டாதான் நாம் நினச்சது நடக்கும். கொஞ்ச நாளைக்கு உங்களை வேவு பார்ப்பான். நீங்கள் பார்வதிக்கு செய்தி அனுப்புறது கூட கவனமாக செய்யுங்க. அந்த பொண்ணையும் எதுவும் நடக்காத மாதிரி இருக்க சொல்லுங்க, பார்த்துக்கலாம். நாம் எப்படி அந்த பொண்ணுக்கு செய்தி அனுப்புறது? இவன் என்னவோ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான் என்று கடுப்பாக கேட்டான் தேவா. அவனை கிண்டலாக பார்த்து கொண்டே, அதெல்லாம் எப்போவோ ஏற்பாடாகிடுச்சே என்றான் கொடுக்கு. என்னடா சொல்கிற? அவங்க வீட்டில் வேலை செய்கிற சரோஜா அக்கா இருக்குல்ல, அதை எனக்கு நல்லா தெரியும். அது கொண்டு போகும் நம்ம செய்தியை. சூப்பர்டா என்று கட்டி அணைத்து கொண்டான் தேவா. இதையா தான் பலத்த யோசனையுடன் இருந்தான். அவனது மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. நீ அங்கிருந்து எப்படிடா இவனுங்களை கவனிப்ப? அவர்களை நிமிர்ந்து பார்த்தவன், நான் எங்கேயும் போக போகிறதில்ல. சங்கர் அண்ணனுக்கும் அந்த நாய் ராஜேஷுக்கும் கண் துடைப்பு. நான் நைட்டு சென்னை பஸ்ஸில் ஏறுவேன். அவனுங்க என் பின்னாடி வந்தானுங்கன்னா சென்னையில் போய் இறங்குவேன். அப்படி இல்லைன்னா பாதி வழியிலேயே இறங்கி வந்துடுவேன். எனக்கு தங்கறதுக்கு மட்டும் ஒரு இடத்த பாருங்க, மற்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். இதயாவை பார்த்து விட்டு சென்றவளை பிடித்து விட்டார் மங்களம். ஏண்டி, அவ்வளவு அடி வாங்கிய மறுபடியும் எங்கடி போயிட்டு வர என்று கத்தினார். அவரை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அறைக்குள் செல்ல பார்க்க அவளது கையை பற்றி நிறுத்தியவர், என்னடி திமுறா, அவங்கிட்ட அடி வாங்கியே சாவாத என்றார் மிரட்டலாக. முகம் இருக திரும்பியவள், எங்க அக்காவை கொன்ன ஒவ்வொருத்தரையும் நான் சும்மா விடமாட்டேன், உன்னையும் சேர்த்துதான், ஜாக்கிரதையா இருந்துக்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று கதவடைத்து கொண்டாள். அவளது பதிலில் அதிர்ந்து போய் நின்று விட்டார். இது எதையும் அறியாதவர் கவுன்சிலரை பார்க்க தயாராகி வந்து நின்றார் கஜேந்திரன். திகைத்து நின்ற மனைவியை பார்த்து கொண்டு, என்ன இப்படி குத்துக்கல்லு மாதிரி நிற்கிற, போய் சீக்கிரம் பலகாரத்தை எடுத்துவே என்று அதட்டினார். அதில் நிதானத்திற்கு வந்தவர் தயங்கியபடி, என்னங்க என்று இழுத்தார். என்ன? இல்லை, இவளை படிக்க வச்சே ஆகணுமா? எவனுக்காக கட்டி கொடுத்துட்டா நாம் நிம்மதியாக இருக்கலாம்ல. அவரை நிமிர்ந்து பார்த்தவர், ஏன் எவன் கூடவாவது ஓடி போயிடறான்னு பயப்படுறியா என்றார். கணவரின் கேள்விக்கு கொஞ்சமும் தயங்காமல் ஆமாங்க என்று விட்டார். வெளியே போனால் காலை உடச்சி போடு, இந்த கவுன்சிலர் பயலை மடக்கி கட்டி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன்,
அதுக்கு தான் பேச போறேன் என்றார். அவனா? அவன் ஒரு பொறுக்கி பயலாச்சேங்க. ஏன், நீ பெத்து வச்சது மட்டும் பத்தினியா? கண்ட நாயோட ஓடத்தானே போகுது. அவர் அப்படி சொன்னதும் பட்டென்று வாயை மூடிக்கொண்டு உள்ளே சென்று விட்டார். அரைக்கதவின் மீது சாய்ந்து நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இவர்கள் என்ன மாதிரியான பெற்றவர்கள்? இவர்களின் உதரத்தில் உதித்தவளை இவ்வளவு கேவலமாக எப்படி பேச முடிகிறது? அன்பு என்கிற சொல்லுக்கு இவர்களிடம் இடமில்லை என்பதை புரிந்து கொண்டாள். மடங்கி அமர்ந்து கொண்டவள் முட்டியில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள். தன் அக்கா நிச்சயம் நிறைய சித்திரவதையை அனுபவித்திருப்பாள் என்று எண்ணியதுமே அவளது தொண்டையிலிருந்து கேவல் எழுந்தது. எத்தனை கனிவும் அன்பும் நிறைந்தவள்! அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசத் தெரியாதவளுக்கு இப்படி ஒரு முடிவா? அப்பொழுது வெளியே ராஜேஷ் கஜேந்திரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தது காதில் விழுந்தது. அப்பா, அந்த நாய் ஊரை விட்டு போறானாம். சென்னையில் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கான். உள்ளே கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்றால் கஜேந்திரன் யோசனையாக அவனை பார்த்தார். உண்மையாவா? ஆமாப்பா. எப்போ போறானா? இன்னைக்கேப்பா. நம்ம வீட்டை சுற்றி காவல் போடு, இந்த நாய் அவனோட ஓடிட போகுது என்றார். அவன் அனைத்தையும் விட்டு செல்லப் போகிறான் என்பதில் அதிர்ந்திருந்தவள் தந்தையின் பேச்சில் அருவருத்து போனாள். இதயாவின் மீது கோபமாக வந்தது. தான் அவ்வளவு பேசியும் கண்டுகொள்ளாமல் இங்கிருந்து ஓடப் போகிறானா? அப்போ தேனுவின் மீது அவன் வைத்திருந்த காதல் அவ்வளவுதானா? அவளுக்கு நடந்த கொடுமையை வெளியே கொண்டு வர முடியவே முடியாதா என்று எண்ணி சோர்ந்து போனாள். தந்தையும் மகனும் மெல்லிய குரலில் தங்களுக்குள் சில விஷயங்களை பேசிவிட்டு காலை உணவை முடித்துக்கொண்டு ராஜேஷ் கடைக்கு சென்றுவிட கஜேந்திரன் கவுன்சிலர் வீட்டுக்கு சென்று நின்றார். கஜேந்திரனை உள்ளே வரச் சொன்னவர் என்ன விஷயம் என்று கேட்க தன் விருப்பத்தை அவரிடம் கூறிவிட்டார். அதை கேட்டதும் அவரை ஒரு மாதிரி பார்த்து அவரது மகளை தன் மகனுக்கு கட்டி வைப்பதில் விருப்பமில்லை என்பதையும் கூறினார். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, தம்பிக்கும் என் பொண்ணை பிடிக்கும். கஜேந்திரனை கேவலமாக ஒரு லுக்கு விட்டு, அவனுக்கு உன் பொண்டாட்டியை கூட தான் பிடிக்கும், அதுக்காக கட்டி வைக்கவா முடியும்? உன் பொண்ணு ஜாதகத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர தகுதி இல்லை என்று விட்டார். கவுன்சிலரின் பேச்சில் முகம் கருத்து போனவர், ஐயா நீங்கள் சொல்லித்தான் என்று ஆரம்பிக்கும் போதே நிறுத்து, என்ன சொல்ல வர என்று முறைத்தார். இல்லை, எலெக்ஷன் வருது, அதுக்கு என்னால் முடிஞ்ச நிதி உதவி பண்ண முடியும் என்று இழுக்கவே தாடையை தடவியவர், எவ்வளவு முடியும்னு சொல்லு. ஒரு 25 வர என்று சொல்லவும் தலையசைத்து, அப்படி சொல்றியா? சரி, நான் அப்போ வீட்டில் பேசிட்டு முடிவு சொல்கிறேன். அதுவரை வெளியில் எதுவும் நியூஸை விட்டுக்காத என்று எழுந்து கொண்டார். சரிங்க, ஆனால் மறுப்பு சொல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. என்னால் 25க்கு மேலேயும் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். கஜேந்திரா, நில்லு, இதை முதல்ல சொல்றதுக்கு என்ன என்றவர் தானே சென்று தோளில் கை போட்டு உள்ளே அழைத்துச் சென்றார். அங்கே பார்வதியின் வாழ்க்கை விலை பேசப்பட்டு கொண்டிருந்தது. 50 லட்சத்திற்கு சக்கரவர்த்தி என்கிற பொறுக்கியுடன் அவளது திருமணம் உறுதி செய்யப்பட்டது. சம்பந்தப்பட்டவளுக்கு எதுவுமே தெரியாமல் அவளது எதிர்காலம் உறுதி செய்யப்பட்டது. ராஜேஷை கவுன்சிலர் வீட்டிற்கு வரவழைத்து அனைத்தும் பகிரப்பட்டது. தனக்கு ஒருவனுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதை அறியாமலேயே இதயா ஊரை விட்டு செல்வதை பற்றிய எண்ணத்திலேயே உழன்று கொண்டிருந்தாள். தான் அத்தனை சொல்லியும் கேட்காது ஊரை விட்டு ஓடுகிறானே என்ற எரிச்சல் எழுந்தது. காதலிக்கும் போது இருக்கும் தைரியம் ஏன் இவர்களுக்கு வாழ்க்கையை எதிர்த்து போராட இருப்பதில்லை என்ற பயமும் கோபமும் வந்தது. இதயாவும் அன்று இரவு கிளம்புவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருந்தான். அவன் ஊருக்கு செல்வது பற்றி ஹோட்டலுக்கு வந்து செல்பவர்கள் அனைவருக்கும் தெரிய அன்று இரவிலிருந்து அவனது பாடலையும் பரோட்டாவையும் மிஸ் பண்ணுவோம் என்று சொல்லிச் சென்றனர். அவன் செல்லும் விவரம் யாருக்கு தெரிய வேண்டுமோ அவனது காதுகளுக்கு எட்டியது. நல்லா தெரியுமாடா, அவன் அப்படிலாம் அந்த ஊரை விட்டு போகக்கூடியவனே இல்லையே என்றான் சந்தேகமாக. இல்லைண்ண, அவன் ஊருக்கு போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, உண்மையாகத்தான் போகிறான். சற்றே யோசனையுடன், அவனை அப்படிலாம் நம்பிட முடியாதுடா, யாராவது ஒருத்தனை அவனை ஃபாலோ பண்ண சொல்லு, சென்னை பஸ்ஸில் ஏறும் வரை இருந்து பார்த்துட்டு வர சொல்லு. சரிண்ண, நில்லு, அவன் சென்னை போய் இறங்கும் வரை கூட போக சொல்லு. அவன் ஒரு மாதிரியான ஆளு, நம்மளை ஏமாற்ற பார்ப்பான். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு அதன்படி இதயாவை கண்காணிக்க ஒரு ஆளை ஏற்பாடு செய்தார். அவனும் மதியத்திலிருந்து அவனை பின்தொடர ஆரம்பித்தான்.